உலகமே ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன்ல இருக்கப்ப, எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டுமே ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஆனா, நம்ம இந்தியன் மார்க்கெட் இந்த அளவுக்கு மேல வந்திருக்கே! உலகத்துல வார் எல்லாமே முடிஞ்சிருச்சா? என்னதான் ஆயிருக்கு? எதனால நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு மேல வந்திருக்கு? நல்ல நியூஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சா? அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்பவே டீட்டெயில்டா பார்த்துடலாங்க. வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ ட்ரேடிங் எக்ஸிக்யூட்டிவ். இந்த வீடியோல இன்னைக்கான மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கான மார்க்கெட் எதனால இந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா, இன்னைக்கு ரூ. 3ல இருந்த ஒரு பிரீமியம் ரூ. 411 வரைக்குமே போயிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? இது நார்மலாவே நடக்குமா? ஒவ்வொரு எக்ஸ்பைரிலயுமே நடக்குமா? நம்மளால இத கேப்சர் பண்ண முடியுமா? முன்கூட்டியே பிரெடிக்ட் பண்ணி கேப்சர் பண்ண முடியுமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். நீங்க இப்ப தான் இந்த வீடியோல நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல ஸ்டாக் மார்க்கெட் பத்தின முக்கியமா ட்ரேடிங் பத்தின ஏ டூ இசட் எல்லா விஷயங்களையுமே நம்ம அப்லோட் பண்ணிருக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் புதிய புதிய ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும், டெய்லியும் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கான மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனுச்சு. அது நல்ல ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கேப்ப வந்து இன்னைக்கான மார்க்கெட் ஃபில் பண்ணவே இல்ல. ஸோ இதிலேயே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கான மார்க்கெட்ல வந்து புல்ஸ் வந்து நல்லாவே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்துச்சு இன்னைக்கான மார்க்கெட். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. கரெக்ட்டா 2:30 மணிக்கு தான் ஒரு பிரேக் அவுட் குடுத்துச்சு. ஸோ இன்னைக்கான டேல பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்துச்சு, மேல போணுச்சு, கீழ வந்துச்சு, மேல போணுச்சு, திருப்பி கீழ வந்துச்சு, திருப்பி மேல போணுச்சு, திருப்பி கீழ வந்துச்சு. 2 மணிலேருந்து தாறுமாறான மொமெண்டம். இங்கே தான் ரூ. 3 இருந்த பிரீமியம் ரூ. 411 வரைக்குமே போயிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்மளோட ஹீரோ ஜீரோ ஸ்ட்ராட்டஜில உங்களுக்கு தெளிவா சொல்லித் தரேன். அந்த ஸ்ட்ராட்டஜி இப்பதான் ரீசெண்டா டியூஸ்டே வந்து ரெக்கார்ட் பண்ணி, எடிட்டிங் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இன்னும் அப்லோட் பண்ணல. அந்த ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன் இன்னைக்கே. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல வேற என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டாப் கெய்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். டாப் கெய்னர்ஸை பொறுத்தளவுக்கு அதானி போர்ட்ஸ், ஹிண்டால்கோ, எல்டி, பிஇஎல், என்டிபிசி, ரிலையன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே மேலே வந்திருந்தாங்க. 3%க்கு மேலே பாசிட்டிவா க்ளோஸ் வச்சிருந்தாங்க. டாப் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெக் மஹேந்திரா, ஐசிசி பேங்க், ஹெச்சிஎல் டெக். அண்ட் டெக் மஹேந்திரா மட்டும்தான் 1%க்கு மேலே ஃபால் ஆயிருந்துச்சு. மற்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நல்லாவே மேலே வந்திருந்தாங்க. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஒரு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, வார் முடிஞ்சிருச்சா, எல்லாமே இனி சரியாயிருமா, நம்ம மார்க்கெட் திருப்பி மேலே போக ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் இன்னமுமே முடியல. சரி முடியல அப்படின்னா எதுக்காக இன்னைக்கான மார்க்கெட் மேலே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஈரான் வந்து நியூக்ளியர் ப்ரோக்ராமை அபேண்டன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதனால வார் நிற்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஒரு சைடு பேசிக்கிறாங்க. இதுவே நம்ம இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். யுஎஸ் டெபுட்டி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் யுஎஸ்க்கும் நடுவில் இருக்க ட்ரேட் டீல் வந்து ஃபைனலைஸ் ஆக போகுது, கிட்ட வந்துருச்சு, கம்ப்ளீஷன் வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் நம்ம மார்க்கெட்ல மெட்டல், அப்புறம் கன்சியூமர் டியூரபிள், ரியாலிட்டி, ஆட்டோ செக்டார் இவங்க எல்லாமே வந்து நல்லாவே மேலே வந்திருக்காங்க. நல்ல ஒரு கரெக்ஷனுமே எடுத்திருக்காங்க. ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்கு. எதனால அப்படின்னா இந்தியன் ருப்பி வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. இன்னைக்கான மார்க்கெட்ல இந்தியன் ருப்பி நல்லாவே வந்து பாசிட்டிவா மேலே வந்திருக்குங்க. அதனால ஐடி ஸ்டாக்ஸ் ஸ்லைட்டா வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க இன்னைக்கான மார்க்கெட்ல. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு மேலே வந்ததுக்கான ரீசன் வந்து டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்ததுனால தான் நம்ம மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பாசிட்டிவாக மேலே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் மேஜரான விஷயங்கள் நம்ம மார்க்கெட் மேலே வந்ததுக்கு. அண்ட் நிஃப்டி 285 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 24,765 க்ளோஸ் வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 59,055 க்ளோஸ் வச்சிருக்கு. சென்செக்ஸ் 899 பாயிண்ட்ஸ், நியர்லி 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து 80,015 க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 867 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 57,792 க்ளோஸ் வச்சிருக்கு. ஸ்மால் கேப் 257 பாயிண்ட்ஸ் மேலே வந்து 16,538 க்ளோஸ் வச்சிருக்கு. எல்லா இண்டிசஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியா விக்ஸ்மே பார்த்தோம் அப்படின்னா 15% ஃபால் ஆயிருக்கு. இப்போ ரூ. 17 அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கு. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்லைட்டாக ஃபாலில் இருந்தாங்க. எதனால அப்படின்னா ருப்பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அண்ட் ரிலையன்ஸ் 3% மேலே வந்துருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% மேலே வந்துருந்துச்சு. பஜாஜ் ஃபினான்ஸ், கோட்டக் பேங்க், அதானி என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து க்ரீனில் இருந்தாங்க. ஓவரால் இன்னைக்கான மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ரெக்கவரி எடுத்திருக்கு. ஸோ இந்த ரெக்கவரி கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது இனி வரப்போகிற நியூஸை பொறுத்து தான். எதனால் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து இப்போது கம்ப்ளீட்டாக நியூஸை பொறுத்து மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கு.
இப்போ நியூஸஸ் பாசிட்டிவா இருக்கிறதுனால, எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே இல்லாததுனால தான் நம்ம மார்க்கெட் இந்த அளவுக்கு மேல வந்திருக்கு. மத்த நாடுகளோட ஸ்டாக் மார்க்கெட்டுமே பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு க்ளோஸ் தான் வச்சிருக்காங்க. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் சரி, ஏசியன் மார்க்கெட்ஸும் சரி, சைனா, ஜப்பான் எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோஸ தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஆனா, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுனாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மார்க்கெட் வந்து திருப்பி ஃபால் ஆகும். ஆக்சுவலா ஈரான் வந்து சைலன்ட்டா வந்து அமெரிக்காவுக்கு யாருக்குமே தெரியாம ஒரு மெசேஜ் அனுப்புனதாவும், வார வந்து நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு டீலிங்க்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னதாவும், ட்ரம்ப் வந்து அதுக்கு இட்ஸ் டூ லேட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கமெண்ட் குடுத்துருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா ட்ரம்ப் வந்து இது சொல்லியிருக்காரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி பயமுறுத்தியும் விட்டுருக்காரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இந்த வழி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனா, நம்ம ரஷ்யாக்கும், சைனாக்கும் மட்டும் ஈரான் வந்து பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. உங்களோட டிரான்ஸ்போர்டேஷன் எப்போதும் போல நடந்துக்கலாம். எதனால அப்டின்னா, நட்பு காரணமாக நாங்க வந்து உங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்றோம் அப்டிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு சைடுமே வந்து ஒவ்வொரு மாரி பிரச்சனை போயிட்டுருக்கு. வார் முடிஞ்சுச்சா இல்லையா அப்டின்னு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸுமே வரல. ஒவ்வொரு விஷயமே நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் வந்து எப்ப வேணா, எப்படி வேணா ரியாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியா இருங்க. அண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தரலாம். எஃப்ஐஸ் வந்து நேத்திய மார்க்கெட்ல செல் தான் பண்ணியிருக்காங்க. 8,752 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐஏஎஸ் 12,068 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ல இன்னும் டேட்டா வரல. டேட்டா வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். யார் எவ்வளோ பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ், கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் என்னென்னலாம் ட்ரேட் எடுக்கிறேனோ நம்ம டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு தான் எடுப்பேன். அண்ட் நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ், என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிங்க் வந்து நம்ம சேனலோட மெயின் பேஜ்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க் பண்ணல அப்படின்னா, மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல். இது நிஃப்டியோட லெவல்ஸ். நெக்ஸ்ட் இது பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். மறக்காம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி சொல்றேன். இப்போ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு நமக்கு 2 சைடுமே ஈக்குவலா தான் இருக்கு. கால் ஆப்ஷன் சைடும் சரி, புட் ஆப்ஷன் சைடும் சரி ஈக்குவலா தான் இருக்கு. 24,500 நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 25,000 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். நாளைக்கு எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே வரல, பாசிட்டிவான ஓப்பனிங்ல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி 25,000 வரைக்கும் வரும். இல்லை ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி வந்து ஃபால் ஆகும். ஸோ இதுதான் வந்து நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரேட் பிளான். நியூஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் மூவ் ஆகும். கொஞ்சம் கவனமாகவே இருங்க எல்லாருமே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இன்னொரு அற்புதமான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.